ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவி பைக்ஸ் வச்சிருக்கவங்க. ஸோ மற்ற பைக்ஸும் வச்சிருந்தீங்கன்னா ஓகே தான். மோஸ்ட்லி இது ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவி பைக் தான். நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ உங்களுடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஸோ இதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நீங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணலாம். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ்ல போகும்போது பார்த்தேன், சில பேரோட நம்பர் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கு. என்னடா இது விழுந்துருச்சு, எப்படியும் கம்பெனிக்கு போய் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு வாங்கி வந்து தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட்ல தான் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே டிக்கியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது மட்டுமா ஃபாலோ பண்ணிருக்காங்க, நமக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய கான்செப்டும் அப்படிதான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சரி, இதை வந்து நம்ம காசை வந்து பாத்தீங்கன்னா மிச்சப்படுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா க்ளூகன் தான். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வேகமா ஓடிட்டே போனோம் அப்படின்னா இந்த நெட்டு, அதாவது இந்த போல்டு வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிடும். லூஸ் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கம்பெனிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸை காமிச்சு போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணணும். நீங்க போயிட்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவாகும். அந்த செலவெல்லாம் நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது அந்த க்ளூகன் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. நீங்க வந்து க்ளூகன் உங்க வீட்டை இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க. ஏன்னா சில பேர் கேட்பீங்க, நான் இதுக்குன்னு க்ளூகனுக்கு செலவு பண்ணுமா, அதுக்கு நான் போல்டே வந்து பாத்தீங்கன்னா வாங்கி போட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. க்ளூகன் இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளூகன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும் எங்கெங்க தூக்கி போட்டாலும் எது ஆனாலும் இந்த க்ளூகன் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகி கீழே விழுந்தா மட்டும் இந்த போல்ட் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த க்ளூகன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அவங்க வந்து அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுவே பல வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வரும். சப்போஸ் ஒரு சில கண்டிஷன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆகி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டோம். ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டேன். அதே போல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்ட் இருக்கு, அதுக்கு க்ளூகன் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்னோட வண்டி வந்து எவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும் எவ்வளவு நாள் ஓடினாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வராது. அந்த நெட்லாம் அந்த போல்ட் விழறதுக்கு சான்ஸே கிடையாது. எனக்கு செலவு வந்து பாத்தீங்கன்னா வராது. இது அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லைட் அப்படி கட் பண்ணிட்டு இந்த க்ளூகன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுடலாம். இந்த க்ளூவை தூக்கி போட்டு நீங்க லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், என்ன வேணா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ட்ரிக்கா தான் பாக்குறதுக்கு தோணும். இந்த போல்டு வந்து கீழே விழுந்துட்டு இதை வாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது ஒரு சூப்பரான ஐடியா. தயவு செஞ்சு க்ளூகன் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய செலவு வந்து பாத்தீங்கன்னா மிச்சமாகும். பக்கத்துலேயே இருந்தா ஷாப்ல வாங்குறது பிரச்சனை இல்லை. ரொம்ப லாங்ல போயிட்டு தான் இந்த போல்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நான் எங்கெங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வந்து காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம் டிக்கி, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை காமிக்கிறேன். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போடணும்னு அவசியமே கிடையாது. பட் நான் சும்மா வந்து போட்டு வச்சிருக்கேன். ஷேக் அப்சர் போல்டு இதெல்லாம் ஹெவி டைட்ல தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு போடுவோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இங்க போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டு. நிறைய பேரோட வண்டியில இந்த நம்பர் பிளேட் இந்த ரெண்டு போல்டு உள்பக்கம் வந்து லூஸ் ஆகி இது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கு போல. அவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். அதே போல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். இது எப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் லைட்டுக்கு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் க்ளூகன் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து அது விழறதுக்கு சான்ஸே கிடையாது. 99.9% இல்ல 100% விழறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா க்ளூகன் போட்டு லாக் பண்ணிட்டேன். எவ்வளவு ஸ்பீடா போனாலும் என்ன மேடு போலாம் எதில் தூக்கி போடாலும் விழறதுக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து வாங்கினீங்க அப்படின்னா எப்படி ஒரு 30 ரூபாய் கண்டிப்பா வரும். நீங்க 10 ரூபாயிலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20 இல்ல 30 வந்து வரும். அதை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். அந்த சைடு சேவ் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா க்ளூகன் போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டோட இது. இதுலயே வந்து நான் க்ளூகன் அப்ளை பண்ணி வச்சிட்டேன். எவ்வளவு ஸ்பீடா ஓட்டினாலும் என்னதான் ஆனாலும் அந்த போல்டு வந்து லூஸ் ஆகி ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இடம். இதெல்லாம் நம்ம கழட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு தான். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வண்டியில அது ஃபிக்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுல ஒரு காமெடி கேட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஷேக் அப்சர்வருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இது ஆக்சுவலி சும்மா வந்து நான் போட்டு வச்சேன். இதெல்லாம் நீங்க போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஆப்ஷனும் நீங்க போடவே தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் போல்டு ஹெவி டைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரி, ஒரு சேஃப்டிக்கு போட்டு வைப்போம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். நான் தான் இந்த வண்டி ஓட்டுறேன். அதனால அது டாப் ஸ்பீடே 45 தான். அது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் சரி நம்ம சும்மா இருக்க முடியல அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. லூஸ் ஆனாலும் இங்க வர்றதுக்கு வெளியே சான்ஸே கிடையாது. ஃபியூச்சர்ல வேணும் இல்ல டயர் பஞ்சர் போடுறீங்க இல்ல வெளியே எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இது நீங்க அப்படியே எடுத்தாலே வந்துடும். சும்மா நகத்துல லைட்டா அசிக்காமிக்கிற பாருங்க. இது சும்மா லைட்டா நீங்க வந்து அப்படியே கிழிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். சும்மா ஒரு சேஃப்டிக்கு போட்டு வச்சிருக்கேன். நீங்க டிப்ஸ் எங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதை இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. டிக்கிக்கு உள்ள அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் விழுந்துச்சுன்னா நெட் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த போல்டும் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தா வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேக் ஸ்டாண்டு. ஸோ இது இருக்கு பாத்தீங்களா, இந்த பேக் ஸ்டாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன்.
ஓகே, அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள்லாம் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா ஷேக் அப்ஸா இருக்கு, மேல வர போல்டு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தோணுதோ முக்கியமான இடம் நான் அங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீங்க எல்லா இடத்தையும் போடணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போடுவீங்கன்னா தாராளமா நீங்க போட்டுக்கலாம். என்ன க்ளூகன் இருக்கணும், அது ஒண்ணுதான். க்ளூகன் அட்லீஸ்ட் உங்ககிட்ட க்ளூகன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, க்ளூ ஸ்டிக் இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா போகும். என்கிட்ட க்ளூகன்னே இல்லை, அப்புறம் எப்படா க்ளூ ஸ்டிக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க க்ளூகன் 150 ரூபா குத்துவாங்கணும், க்ளூ ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான் வரும். ஒரு டைம் 10 ரூபாய் குத்து வாங்கிட்டு நீங்க ஜஸ்ட் அப்படியே லைட்டா நம்ம வத்தி பிட்ல கூட லைட்டா நீங்க ஹீட் பண்ணி சும்மா அப்படியே குழந்தைக்கு ஒழு விட்டீங்க கூட போதும். வேற ஒன்றும் பெருசாலாம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இப்படி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய செலவு வந்து குறைக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் பிளேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஐடியா வந்து சின்ன ஐடியா தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இந்த ஒரு ஐடியா வந்து நீங்க பெரிய பெரிய இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது பெரிய பெரிய வேல்யூவா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, இதெல்லாம் ஒரு ஐடியாவா, ஏதோ லைட்டா க்ளூகன்னை போட்டு விட்டா இதெல்லாம் ஒரு பெருசா பெரிய விஷயமா பேசினு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது தப்பு கிடையாது. என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். ஏன்னா அந்த நெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டி விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்து நம்ம அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் கண்டுபிடிச்சு பண்ணி வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி இருக்கிறது தான். எந்த ஒரு ஐடியாவும் நம்ம எங்க எடுத்துன்னு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். ஐடியா யார் தானா இருக்கலாம், அதை நம்ம தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதான் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்ல வேற எங்கேயும் கிடையாதுங்க, அவ்வளவுதாங்க. இதுலயே ஃப்ரண்ட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா வரும், அந்த சைடு. ஏன் சும்மா போட்டு வச்சிருக்கேன், நாளைக்கு வேணாம்னா நீங்க அப்படியே கத்தியில இதை ஃபுல்லா இது பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன், சரி என்ன கிடையாது போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த இவி பைக் வச்சிருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா வேற ஒன்றும் பண்ணல. இது ஃப்ரண்ட் லைட் கவர் வந்து நான் கழட்டிட்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாமே செப்பரேட்டா இது மூணுத்துக்கு சேர்த்து நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இது என்ன கவர் போட்டு வச்சிருக்கேன், லேமினேஷன் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இது வந்து டபுள் லேயர்ல நமக்கு லேமினேஷன் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இது உள்ள இந்த பேனல் ஓப்பன் பண்ணேன். இந்த பேனல் ஓப்பன் பண்ணி நம்ம இது வந்து எடுத்துட்டு அப்புறம் இந்த லைட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கழட்டுற மாதிரி இருக்கும். உள்பக்கம் இங்க ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிட்டு இதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இதுல இன்னொரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணணும். நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்காக ஒரு சுவிட்ச் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ப்ளூடூத்ல பாட்டு கேட்கணும்னு ஜஸ்ட் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணா போதும். நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த எக்குஸ் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். நமக்கு வேணாம் அப்படின்னா தனியாக வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு அதெல்லாம் ரொம்ப அப்பப்போ கழட்டி மாட்ட முடியாது. அதுக்காக ஒரு சுவிட்ச் அது தனியாக வச்சிருக்கேன். அது வந்து சூப்பரான வீடியோ, சூப்பரான ஒரு கான்செப்ட் இது. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு சூப்பரான ஐடியா. எனக்கு எப்பெல்லாம் பாட்டு கேட்கணுமோ அப்பெல்லாம் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிப்பேன். நமக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்காது அப்பப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேனலு. இது என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுலேயும் அதே தான் பண்ணி வச்சிருக்கேன். கம்ப்ளீட்டாக இதை கழட்டிட்டு நான் டபுள் லேயர் லேமினேஷன் ஷீட் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே விட்டுட்டு போவேன். அப்போ இதில் வந்து அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் வந்து அடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளால முடிஞ்ச அளவு சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் லேமினேஷன் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வண்டியில் சேஞ்சஸ் அப்படின்ட்டு வேறு எதுவும் பண்ணலை. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. முக்கியமாக சொல்ல வந்துட்டேன், ஒருத்தரோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்டாண்டோட இதுக்கு வந்து பேக்ல வந்து நமக்கு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. இது வெறும் நெட்டு மட்டும் வந்து டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவரோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது நெட்டு ஆக்சுவலாக எங்கேயோ விழுந்துட்டு இருக்கு போல. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுக்கு வேற ஒரு நெட்டும் வாங்கிட்டு வந்து லூஸாக போட்டுன்னு அது வண்டியே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.